ஆர்வமாகன்றது கேள்வி கணையால் தோப்பட செல்வி நித்யானந்தன் இனிய வணக்கம் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. உற்சாக வணக்கம் அறிவரவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று கேள்வி கணை வாரம் 632 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். போட்டிக்கான 3வது சுற்று இந்த முறை இன்று நடைபெற இருக்கின்றது. உங்களோட அடைச்சு வருதுக்கா, இளைஞர்ல அடைச்சு ஒரு மாதிரி தான் வருது, கிளியர் ஆகிட்டு வரல. அப்ப நான் எடுத்துட்டு வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். மீண்டும் இப்ப ஓகேயா? இப்ப சரியா? ஓகே, மீண்டும் பதிவு எடுக்கிறீங்களோ? இல்ல 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 இப்ப சரி. எப்படி ஆரம்பிங்கள். என் இனிய காலை உற்சாகமான வணக்கம் அன்பு உறவுகளே. வணக்கம் வாணிமோகனுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும். இன்று கேள்விக்கணை வாரம் 632 3வது சுற்றோடு நீங்கள் இன்று இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிசைவை இணைக்கும் ஆண்டாகவும் தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதம் ஆவணி மாதம். இன்றைய தினம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு. மீண்டும் கேள்விக்கணை 632ஓடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட சில கேள்விகளும் கேட்கப்படாத சில கேள்விகளும் இருக்கின்றது. 100 புள்ளிகள் 200 புள்ளிகளின் அடிப்படையில் இந்த கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் இறுதியாக கேட்கப்படும் உங்களுக்கான 5 புள்ளி 2 புள்ளிக்கான கேள்விக்கான புள்ளி மட்டும்தான் இந்த 20 வாரத்துக்கும் சேர்க்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிய தருகிறேன். மற்றது உங்களது புள்ளிகளுடன் சேர்த்து கொள்ளப்படும். அதன்படியால் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வர இருக்கின்றது. அளவை போல பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கின்றது. மாவுக்கு தக்க மாமியார் இல்லை, காரியமில்லை பணியாரம். மாவுக்கு தக்க பணியாரம். 10 செகண்டுகள் இதுதான் உங்களுக்கு. வேகமாக போட்டுக்கொள்ளுங்கள். மண்ணுயிரை மாட்டானுக்கு வலிமை தன்னுயிர் போல் நினை வரந்தில்லை. மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினை. இரட்டை கிளவி வருகின்றது. என முரசு ஒலித்தது. டமடமா டம் டம் படப்பட. டம டம என முரசு ஒலித்தது. என ததும்பும் பருவம். மளமள தள தள வளவள. தள தள என ததும்பும் பருவம். என்ற விழிகள். திரு 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 துரு துரு. துரு துரு என்ற விழிகள். துரு துரு. வேற்றுமொழி சொல்
தமிழ் சொல். இது சரி புலை என்பதை நீங்கள் போட்டாச்சு. என்ன தமிழ் சொல்லுண்டு உனக்கல்ல வேற்றுமொழி வேற்றுமொழி. சொல் அதுக்கு தமிழ் சொல் வரணும். சரியானது. என்ன சொல் வர இல்லையா அதுல? அதான் சொல்ல வர இல்லை. நாங்கள் ஒரு தரம் போடையில. ஓகே. இப்ப அடுத்தது போடுங்க. பஜனை கூட்டு வழிபாடு. சரி. வாபஸ் திரும்ப பெறுதல். இது சரியானது. சலம் குளிர் என்பதற்கான ஒரு சொல்லும் சலம். உங்களுக்கானது சலம். சலம். கலக்கம், வஞ்சனை, அசைவு. வஞ்சனை என்பது சரியானது. தவளை என்பது ஒரு உயிரி. உங்களுக்கானது தவளை. ஆத்திரம், காத்திரம், பாத்திரம். பாத்திரம் என்பது சரியானது. அயர்லாந்தை பற்றி இந்த முறை கேள்வியில் உங்களுக்கு வருகின்றது. இலகுவாயிருக்கும் உங்களுக்கு. தலைநகரம். டப்ளின் என்பது சரியானது. அயர்லாந்து தீவு எத்தனையாம் ஆண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது? அயர்லாந்து தீவு 1921, 22, 23. 1921 இரண்டாக பிரிக்கப்பட்டது அயர்லாந்து தீவு. அழைப்புக்குறி. முன்னூற்றி 353. துணையக்குறி. நாணயம். மனாட், யூரோ, டினார். யூரோ என்பது சரியானது. 3 பேர் மனாட்டை போட்டுக்கிறீங்களா? அயர்லாந்து. இணையக்குறி. அயர்லாந்து. அயர்லாந்துக்கு ஐயும் ஈயும் தானே வரும். இல்லை போட்டேன்னு அது பிள்ளையாண்டு காட்டிட்டு முதல்ல போட இல்லை. போட்டேண்ணா. சிறப்பு. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி இதனுடைய சிறப்பு. மிளகாய், உப்பு, தேங்காய். தேங்காய் என்பது சரியானது. வால்பாறை. வால்பாறை. புளி, தேனி, கூடை. புளி, தேநீர், கூடை. தேநீர் என்பது சரியானது. முறுக்கும் அங்குதான். கொடைக்கானல். நெல்லிக்காய், பேரிக்கங்க, முருங்கைக்காய். பேரிக்காய் என்பது சரியானது. டெக்ஸ்டைல் என்பது துணியகம் தமிழ்.
சரியா பிள்ளையா? அதுல வர வேண்டிய அந்த சொல்லொன்றும் அதுல வரவில்லை. யாராவது கேள்வியா? அடுத்த வாரத்தில் அதை பார்த்து கொள்கிறேன். சரி, முதலில் வங்கி ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து, இந்தியா, இத்தாலி. இத்தாலி என்பது சரியானது. நகுலவதியாக்கம் கடைசி உலகில் சுத்தமான காற்று வீசும் இடம். காற்று நகரம் என்று ஒரு நாட்டை அழைத்தாலும் இது சுத்தமான காற்று. சோமாலியா, ருமேனியா, தஸ்மானியா. தஸ்மானியா தான் சரியானது. தலையை தூக்கி வானத்தை பார்க்க இயலாத மிருகம். 2, 3 இருக்கணும். ஆனா இதில் எது என்று சொல்லும் பாருங்கள். எலி, பன்றி, புலி. பன்றி என்பது சரியானது. இஸ்லாத்தின் முக்கிய நிறம் என்ன? கருப்பு, வெள்ளை, பச்சை. பச்சை என்பது அவர்களுடைய வெள்ளை. நினைச்சேன் எல்லாரும் வெள்ளைதான் போடுவீங்களா, ஆனா பச்சை தான் அவர்களுடைய முக்கிய நிறம் என்று இருந்தது. ஆமா, அவர்கள் வெள்ளதான் அந்த துண்டுகள் அதுகள் இருந்தாலும், ஆனா அவர்களுடைய முதலாக 47ஆம் ஆண்டு 15ஆம் தேதி இன்றைய தினம் தேசிய கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? இது இந்தியாவின் எந்த இடத்திலே என்று பாருங்கள். மதுரையிலையா, காஞ்சிபுரமா, டெல்லி இல்லையா? இன்றைக்கு இந்தியாவின் சுதந்திர தினம் டெல்லி செங்கோட்டையில் தான் நடைபெற்றது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி சுப்பையா, ராமையா, வெங்கையா. பிங்காலி வெங்கையா என்பது சரியானது. தேசிய கொடி 1921 யாரால் ஒப்புதல் பெற்றது? முதலில் பிங்காலியால் அல்லது காந்தியால் அல்லது நேருவால்? காந்தியால் தான் ஒப்புதல் பெற்றது. மூவர்ண கொடி அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அங்கு இந்த ஆண்டுதான் இந்தியாவில் மூவர்ண கொடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1921, 31, 41. 1931 என்பது சரியானது. தாத்தா, காற்று திரவமாக மாறுமா? தாத்தா, சைலண்ட் பிளீஸ். காற்று திரவமாக மாறுமா? மாறும் என்பது சரியானது. நாதஸ்வரத்தில் உள்ள துளைகள் எத்தனை? 10, 9, 12. 12 என்பது சரியானது. புல்லாங்குழல் எத்தனை வகைப்படும்? 4, 2, 3. 3 என்பது சரியானது. கொன்றைக்குழல், ஆம்பல் குழல், முல்லைக்குழல்.
வீணைக்கு உகந்த பக்கவாத்தியம் எது? தம்பூரா தவில், உருமி தவில், யாழ் தவில். வீணைக்கு உகந்த வாத்தியம் தம்பூரா தவில். பழமையான இசைக்கருவி எது? மத்தளம், பறை, முரசு. மத்தளம் என்பது சரியானது. கஞ்சிரா எந்த தோளில் செய்யப்படும் இசைக்கருவி? கஞ்சிரா என்பது எந்த தோளில்? உடும்பு, ஆட்டுத்தோல், முதல. உடும்பில செய்யறது உடும்பு என்பது சரி. ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், சிறப்பு. சங்கு இசைக்கருவி யாருடைய சின்னமாக தெரிவிக்கப்படுகின்றது? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர். விஷ்ணுவின் இசைக்கருவி விஷ்ணு. மயக்கம், மசக்கை, வாந்தி குணமாக்கும் கீரை இது. மயக்கம் அல்லது மசக்கை வாந்திய குணமாக்கும் கீரை புதினா, கீரை, வெந்தய கீரை, பசலி என்று. அதுதான் பசலி. இது இரண்டாவதுல பசலி, மூன்றாவதுல வெந்தய கீரை. புதினா கீரை என்பது சரியானதா? போடூஸ் புயல் இதனால் விமானங்கள் இடத்து செய்யப்பட்டது. இது எந்த நாட்டில்? இது நேற்று இரவு நடந்ததா இருக்கும். தாய்வான், தாய்லாந்து, கொரியா. நேற்றைய தினம் வந்திருக்க தாய்வானில் தான் நடைபெற்றது. எத்தனை விமானங்கள் இரத்து செய்யப்பட்டது? 300, 400, 500. 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஓகே. 38. விடுதலை நாள் இன்றைய தினம்தான் விடுதலை பெற்ற நாள். கொரியா, தென் கொரியா 1945. இது எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது? வடகொரியா, தென் கொரியா. இதே இன்றைய நாளில் எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது? ஜப்பான் என்பது 38. ஜப்பானிடமிருந்து தான் விடுதலை பெற்றது. நீங்க இங்கிலாந்து போட்டுக்கிறீங்க. ஓ சாரி சாரி, இங்கிலாந்திலிருந்து. இது ஒரு தரம் நான் பார்க்கிறேன், டவுட் ஆயிருக்கிறது. ஜப்பான் தான் விடுதலை நாள். வடகொரியா, தென் கொரியா. ஓகே, ஜப்பானா தான் மாறுபட்டு. ஜப்பான் 38வது கேள்வி. செய்த கேள்விய செய்த கேள்விதான் பார்க்கிறேன். ஜப்பான் 2 பேர் போட்டு இருக்கிறீங்க, இங்கிலாந்து 2 பேர் போட்டுருக்கிறீங்க. பாருங்க, இங்கிலாந்து யார் யார் போட்டு இருக்கிறீங்க? ஜெசி. யாரா போட்டுங்க? இங்கிலாந்து ஜெசி போட்டுறேன். என்ன முறால்? வாணியா? நான் ஜப்பான் போட்டேன். நான் சீனா போட்டேன். நான் ஜப்பான் போட்டேன். யார் ஜப்பான் போட்டது? ஜெயமலர் போட்டேன். ஜெயமலர் ஜப்பான். இங்கிலாந்து போட்டாக்கள் என்ன முறால்? சரோஜினி அவர்களா? சரோஜினி. அப்ப ஜப்பான் என்ன முறால் போட்டுக்கிறீங்க? சார் நகுலவதி இல்ல. ஓகே, சத்தத்தை காணையில பாக்குறேன். 200 புள்ளியான் ஜெயமலர் ஏசி. ஓகே, அடுத்து விடுதலை நாள் கொங்கோ குடியரசும்
இதே இன்றைய நாள் தான் விடுதலை பெற்றது. அது பிரான்சிடம் இருந்தா, ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்தா, ஸ்பெயினிடம் இருந்தா? பிரான்சிடம் இருந்துதான் கொங்கோ குடியரசு விடுதலை பெற்றது. ஓகே, இன்றைய தினத்துக்கான நிறைவான கேள்வி. பனாமா கால்வாய் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? பனாமா கால்வாய் 1910, 14, 18. இது இன்றைய நாள் தான் நடைபெற்றது. எந்த ஆண்டு என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 14 என்பது சரியான 1914. தேசி 1627, ஜெயமலர் 1614, கலைவாணி 1327, சரோஜினி அக்கா 1289, பத்மினி 1218, நகுலவதி 918. இப்படியே ஒரு பொருட்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கொங்கோ வேறு ஒரு நாடுகள் என்ன? கொங்கோங்க வந்து இந்தியால ஆசியா பக்கம் இருக்கு. இல்ல கொங்கோன்றது கொங்கோ வந்து இங்கால இருக்குது, அமெரிக்கா பக்கம். நான் தான் கேள்விப்பட்டேன் கொங்கோ. கொங்கோ ஆப்பிரிக்காவில் வரும். ஆப்பிரிக்கா. ஜப்பான் போட்டது நான் நவுலவதி. நான் இணையம் வேலை செய்யாதபடியா பிந்தி தொடங்கிட்டேன். 15வது கேள்வியில அது கஷ்டமா தான் இருந்தது. 42 ஜப்பான் நாட்டிடம் இருந்துதான் சுதந்திரம் பெற்றதா? அப்ப நான் ஜப்பான் தான் போட்டேன். நானும் ஜப்பான் தான் போட்டேன். ஓகே, ஜப்பான். ஓகே, ஜெயமலரா முதலிடம். ஜெயமலரா. ஓகே, சரி. ஆனா ரெண்டு அது என் தவறுதான். அதனபடியால் ஜெசி உங்களுக்கும் ஜெயமலர் நீங்களும் 10 புள்ளிகளை இன்று பெறுகிறீர்களா? முதலாவது 2 பேரும் 10 புள்ளிகளை பெறுகிறீர்கள். வாணி நீங்கள் 8 புள்ளியை பெறுகிறீர்களா? அடுத்து சரோஜினி அக்கா 1289, அவ 6 புள்ளிகளையும். நகுலவதி உங்களுக்கு கூட்டினாலும் மேலுக்கு வர மாட்டீர்கள். எனக்கு பிரச்சனையா போச்சு. ஓகே, அடுத்து இப்பொழுது உங்களுக்கு இந்த மறந்து போனேன். இல்ல அந்த கண்ணு மொழியோ கண்ணோ அது நீங்க என்ன சொன்னீங்க? முழிக்கிறத கண்ணுக்கு. ஆனா துருதுருவன்னு சொல்லிக்க அது சரின்னு சொல்லுதான் வரும். அது நான் திருதிருதான் நானும் போட்டேன். துருதுருவண்டா செயற்பாடு. துருதுருவண்டு செய்யணும். அது துருதுருவண்டு செய்யற ஒரு செயற்பாடு. கண் திருதிருன்னா பாக்குறோன்றது. கண் முழிக்கிறான்னு சொல்ல திருதிரு முடிச்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்றது. இல்ல அதுல இருந்தது பரவாயில்ல, நான் பாக்கலன்னா மீண்டும் தீனாதான் வரும். அது எழுதியக்குள்ள சில வேளையில அந்த வசன அமைப்பின் இதுல மாறுபட்டிருப்பது தெரியல. நான் அதே 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் அந்த சொல்லு வரையில விட்டுட்டு எதிர்ச்சொல் தமிழ் சொல்லான ஒரு சொல்லும் 2 இதுவும் நான் அடுத்த 633 உங்களுக்கு தருகிறேன். ஓகேயா? ஓகே, சரி. இப்பொழுது இன்று 632 கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் வருகின்றது. மாவுக்கு தக்க படியாரம், மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினை,
அடுத்து ட- டமா டமா என முரசு ஒலித்தது. நான்காவது தள தள என ததும்பும் பருவம். வேற்றுமொழி தமிழ் தமிழ் சொல்லி. அடுத்து பஜனை கூட்டு வழிபாடு. பாபஸ் திரும்ப பெறுதல். ஜலம் என்றால் குளிர். ஜலம் என்பது வஞ்சனை. தவளை என்பது ஓர் உயிர். தவளை என்பது பாத்திரம். அயர்லாந்தின் தலைநகரம் டப்ளின். இது 1921 இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதனுடைய அழைப்பு குறி 353. நாணயம் யூரோ. இதனுடைய இணைய குறி IE. பொள்ளாச்சி சிறப்பு தேங்காய். வால்பாறையில் தேநீர். கொடைக்கானலில் பேரிக்கை. டெக்ஸ்டைல் துணியகம் என்பது சரியானது. முதலில் ஆரம்பித்தது வங்கி இத்தாலியில். உலகில சுத்தமான காட்டி வீசும் இடம் தஸ்மானியா. தலையை தூக்கி வானத்தை பார்க்க இயலாத மிருகத்தில் ஒன்று பன்றி. இஸ்லாத்தின் முக்கிய நிறம் பச்சை. முதலாக 1947 இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 தேசிய கொடி அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 டெல்லி செங்கோட்டையில் தான். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா என்பவர். 1921 காந்திஜி அவர்களால் தான் ஒப்புதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலில் மூவர்ண கொடி அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1931. காற்று திரவமாக மாறும். நாதசுரத்தில் உள்ள துளைகள் 12 இருக்கிறது. புல்லாங்குழல் 3 வகைப்படும். அடுத்து 31. வீணைக்கு உகந்த பக்கவாத்தியம் தம்பூரா தவில். பழமையான இசைக்கருவியில் ஒன்று மத்தளம். கஞ்சிரா அது உடும்பினால் தான், அதன் தோலினால் தான் செய்யப்படுகின்றது. தங்கு இசைக்கருவி அது விஷ்ணுவுக்குரியது, அவருடைய சின்னம். மயக்கம் மசக்க வாந்தி அதை குணமாக்குற கீரை புதினா கீரை. கோடல் புயல் அதனால விமானங்கள் தாய்வானில தான் ரத்து செய்யப்பட்டது. 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. வடகொரியா தென்கொரியா 45 ஜப்பானிடமிருந்து விடுதலை பெற்றது. கொங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலை கொங்கோ பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. அடுத்து பனாமா கால்வாய் 40வது. பனாமா கால்வாய் 1914 திறக்கப்பட்டது. இந்த கேள்வி நீங்கள் போடவில்லை போல. இது வந்ததா உங்களுக்கு? இந்த கேள்வி உங்களிடம் வர இல்லை. சரி, கடைசி கேள்வி வராமல் போய்விட்டது. 41 கேள்வி வந்தது போட்டிருந்தேன். சரி, இந்த கேள்வி நான் இப்ப உங்களிடம் கேட்கின்றேன். இன்று கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் உங்களிடம் இணைக்கப்பட்டது. இணைந்து சிறப்பித்த அன்புறவுகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இஸ்லாமியர்கள் கலர் என்றுதான் நினைச்சேன். இல்லை, அநேகமா பார்த்தா இப்போ அவர்கள் மசூதிக்கு போறதும் அது வெள்ளையா தான் கூடுதலா போடுவார்கள். அவர் இறப்புக்கும் வெள்ளை தான் போடுவார்கள். அந்த பச்சை நாட்டு கொடியில பச்சை இருக்கும், அதுல அது கூடுதல் பச்சை இருக்கு. அப்ப அதை தெரியும், அதால அதை போட்டிருக்கணும்.
இருக்கலாம். ஓ, இல்ல அந்த அப்படிதான் வெள்ளையான நானும் ஜோதிச்சு தானே. அப்படிதான் நானும் ஜோதிச்சு போட்டு அப்புறம் வெள்ளை எப்படி மாத்திட்டேன். ஆனால் நானும் பெண்ணு தான் போட்டேன் நான். ஆனால் அது பிறகு நானும் ஜோதிச்சுனா பச்சை எண்ணோனா ஜோதிச்சுனா அப்ப இதுதான் இப்ப கொடிகள் கொடி எல்லாத்தையும் அந்த பச்சை இஸ்லாமிய எல்லாம் நிறம் அநேகமா பச்சை சேர்ந்துருக்குமா? எல்லா இஸ்லாமிய நாட்டிலயும் கொடி பச்சையா இருக்கும். இல்ல அநேகமா அந்த வீடுகள்லயும் பாருங்க பச்சை கேட்டீன் பச்சை பெயிண்ட் ஒரு அடிச்சிருப்பீங்க. அப்படியா? பெயிண்ட் அடிக்கிறது கூட வீடுகளுக்கு பச்சை பச்சை. நானும் அதை நினைச்சேன். படங்கள்லயே பார்த்திருக்கிறேன். சரி, ஓகேயா? ம். இப்ப உங்களுக்கு கேட்கப்படும் இந்த ஒரு கேள்வி இதுல வர அதில் போடப்பட அந்த வர கேள்வி சரி அமர்த்து மறந்து விட்டேன். அதனால இந்த கேள்விக்கு நீங்கள் யார் சரியான பதில் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த புள்ளி நான் தருவேன். மற்றதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இலக்கம் தரப்போறேன். அதன் அடிப்படையில தான் நீங்கள் ஒன்று பதில் சொல்ல வேண்டும். ஓகேயா? சரி, இதுக்கு விஷ சாராயம் குடித்து இன்றைய தினம் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல் ஒன்று கூறியிருக்கிறது. இது எந்த நாட்டில் நடைபெற்றது? விஷ சாராயம் குடித்து 13 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றது. இது இன்றைய தினம் நடைபெற்றது. நீங்கள் விஷ சாராயத்தை சிந்திச்சு பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு இந்த நாள் இலக்குவா இருக்கும். யாருக்கு ஒரு ஆளுக்கான சந்தர்ப்பம். சரி, நான் இந்தியான்னு சொல்றேன். இந்தியான்னு சொல்றேன். யார் சொன்னவர்? இந்தியா? ஜெயமலர். மாணிமோகன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மாணிமோகன் இலங்கை. வாணி இலங்கை. நான் நவலவதி இந்தியாவையே சொல்லி பார்க்கிறேன். சரி சரி, இலங்கை என்பது சரியானது. வாணி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நீங்கள் யார் வர போறீங்களோ நான் இந்த நம்பர் தர போறேன். அதை பார்த்துட்டு தயவு செய்து நீங்கள் அந்த கேள்வியை நான் நினைப்பேன். என்னன்னா குழம்பி குழம்பி வர்றதால கஷ்டமாயிருச்சு. ஆறு சரியா? இப்ப வாணிமோகன் முதலாவதா நீங்கள். ஓகே, இப்ப உங்களுக்கான நம்பர் தரேன், நீங்க சொல்லுங்க. ஓகேயா? ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கானது 10 வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய 10 பேர் வரையில தானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, கடைசி இதை பாருங்க. ஓகேயா? 10 தான் போட்டேன். சரி, அடுத்தது ஜெசி. ஓம். நீங்கள் முதலாவது. அட கடவுளே. ஓகே, வாழ்த்துக்கள். 1ம் 10ம். ஓகே, அடுத்தது இதுல நிக்கிற தெரியல. ஜெயமலா. ஜெயமலா நிக்கிறாரு. ஜெயமலா ஏழாவதா? ஏழாவதா? ஏழாவது. 7. நீங்களே அந்த நம்பரை பார்த்து பற்றிக் கொள்ளுங்க. ஆனா 7 இல்ல தானே. ஓகே ஓகே, நீங்கள் ஆக்கள் இல்லையா முன்னுக்கு பெறுவீர்கள். ஓகேயா? அடுத்தது சரோஜினி அக்கா, நீங்கள் 2வது. சரோஜினி அக்கா 2வது. சரி. பத்மினி நீங்கள் 8வது. பத்மினி நீங்கள் 8வது. நகுலவதி நீங்கள் 6வதால. ஆனா இப்ப இன்றைக்கு இல்லி என்றபடியே 5 பேர் தானே. அப்ப நீங்கள் அதன் அடிப்படையில அந்த நம்பரின் அடிப்படையில நீங்கள் 6வது ஆள் அப்படி வரலாம். வேறு யாரும் அதுல நிக்கிறீங்களோ இல்ல தானே? ஓகே, 6 பேர் நிக்கிறோம். அப்ப கடைசியில் நாம தான். சரி, 6 பேர் நிக்கணும். என்னோட 6. அப்ப என்ன முறாள் யார் மாணி அதுல வந்ததுல? இல்ல, ஜெயசி சரோஜினி அவர்கள், ஜெயமலர் 3, பத்மினி அவர்கள் 4, நவலோதல் 5, நான் 6. இப்ப ராஜினி அக்கா வந்திருக்கிறார் 7. ராஜினி அக்கா 7. வணக்கம் வணக்கம். சரி, ராஜினி உங்களுக்கானது 3வதா? என்ன இது கேள்வியா? இல்ல இல்ல, நீங்கள் இலக்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கானது 3வது. சரி, இப்படித்தான் கேள்வி கேட்க போறேன். அதுக்கு பின்ன வந்தா தயவு செய்து கேட்கப்பட்ட கேள்வியுள்ள 2 கேள்வி ஒன்று வரும். சரி, இப்பொழுது இது நேற்று இடம் எடுக்கப்பட்ட கேள்வியிலே ஒன்று தருகிறேன். ஓகேயா? அது நீங்கள் அந்த தந்த அடிப்படையில சொல்லுங்க. நுண்ணறிவு
ஜெசி, நுண்ணறிவு அதிகம் படைத்தவர்கள் பட்டியலில் நுண்ணறிவு முதல் 10 நாடுகளில நீங்கள் 2 நாடு சொல்லுங்க. முதலில் வாணி சொல்லி இருந்தார். ஓகே ஜெசி. நான் பிரித்தானியா, இந்தியா. அன்னைக்காவுமா சொல்லி பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. பிரித்தானியா, மற்றது இந்தியா. இந்தியா. ஓகே. தார் ரெண்டாவது ஆள். அடிக்கினா நான் இருக்கவா அடுத்தது ராஜினியா. ரெண்டாவது நம்பர் சொல்லியிருந்ததா? ரெண்டாவது சரோஜினி எல்லாம் சரோஜினி அக்கா சொல்லுங்க. அடுத்தது ராஜினி. நான் அமெரிக்காவும் ஜெர்மனியும் சொல்லி பார்க்கிறேன். சரோஜினி அக்கா அமெரிக்கா, ஜெர்மனி. அமெரிக்கா, ஜெர்மனி. முதல் 10 நாடுகள் நுண்ணறிவு அதிகம் படைத்தவர்களில் முதல் 10. ராஜினி நீங்கள் சொல்லுங்க. 2 நாடு. அவ வெளியில போறா வாரன்னு சொல்லி போட்டு பெல் ஓகே. அடிக்கணும். அப்ப 4வது இலக்கத்தில் இருந்தது இல்லையா? 4 வரையில 4. அப்ப பாணி அக்கா. பாணி எத்தனை? இல்லை நான் 10. 4. அடுத்தது 5. 5 வரையிலையாக்கும். 6வது இலக்கத்தில் வந்தவர் யார்? நவுலவதி. சொல்லுங்க. ஜப்பானை சொல்லி பார்க்கிறேன். சொல்லி பார்க்காம சொல்லுங்க. 2 நாடு. ஜப்பானையும் மற்றது இந்தியாவையும் சொல்றேன். இந்தியா. ஓகே. மற்றவர்கள் சொன்னதுகளையும் தயவு செய்து கவனித்துக் கொள்ளணும். ஜேமில சொல்றேன். இஸ்ரேல், சீனா. ஏமல்ல, இஸ்ரேல், சீனா. சீனா. முதல் இருக்கும் 10 நாடுகளா. அடுத்தது ஜேமலர் 4வது இலக்கத்துக்கு வந்துட்டார். 5 வரையில 6வது இலக்கத்தில் வந்தவர் நவுலவதி. அதே நீங்கள் என்ன 3வதுல வந்து சொன்னீங்க? நீங்க சொன்ன நீங்கள் 6வது ஆள் சொல்ல சொல்லி 6வதா சொன்னா மற்றவங்க வரையில. இப்ப ஜேமலர் எத்தனையாவது இலக்கத்துல இருந்தவா? ஜேமலர் உங்களுக்கு என்ன இலக்கம் தெரியாது. நீங்க 6 சொன்னதுலதான் நான் சொன்னேன். சரி ஓகே. அடுத்த ஆள் சொல்லுங்க. பாணி சொல்கிறேன். நுண்ணறிவு கேள்வி சொல்லுங்க. நுண்ணறிவு கூடியவர்களா? அதிகம் படைத்தவர்கள். ஐக்கியூ அதிகம் படைத்தவர்கள். ஐக்கியூ இல்லவர். சீனா சொல்லிட்டார், ஜப்பான் சொல்லிட்டார், பிரித்தானியா, இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, இஸ்ரேல், சீனா வந்திருக்கிறது. ஓ நான் சொல்ல இல்ல. நான் என்னது சொல்ல பொறுங்கோ. நுண்ணறிவு கூடிய. பத்மினி அடுத்ததா? நான் ரஷ்யாவும் கனடாவும் சொல்கிறேன். வாணி? ரஷ்யா, கனடா. ரஷ்யா, கனடா. ஓகே, கனடா. பத்மினி வணக்கம். பத்மினி உங்க சத்தத்தை காணையில. ஆமா நான் சொல்றேன். நான் சொல்லவா? உங்களைத்தான் சொல்ல சொன்ன. பின்லாந்து, அமெரிக்கா சொல்றேன். பின்லாந்து, அமெரிக்கா திருப்பித்தான் சொல்றேன். மற்றவர்கள் சொல்லி இருப்பார்கள், பார்த்து கொள்ளுங்க. ஓகே. ராஜினி வர முடியுமா? சரி. இப்ப பத்மினி திரும்பி சொல்லுங்க. அப்பம் மன்னிப்போடைய நான் அதை வெளியில நான் சொல்லவா? இல்ல பாருங்க பத்மினி. நுண்ணறிவில அதிகம் படைத்தவர்கள் அரிசை அடிப்படையில 10 நாடுகள்ல சொல்ல சொல்லி சொன்னான். நீங்கள் ராஜினி பிரித்தானியா, இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, இஸ்ரேல், சீனா, ரஷ்யா, கனடா, பின்லாந்து, அமெரிக்கா வந்திருக்கிறது. ஜெர்மனி வந்துட்டுது. நான் பெல்ஜியமும் வேற என்ன வந்தது போலந்த சொல்லி பார்க்க. போலந்து போறோங்கோ. இப்போ இப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ. நான் இதுல சரியாக வந்ததை இந்த 10ல அந்த முதல் 10ஐயும் தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னா. பிறகு பாருங்கோ. பிரித்தானியா, இந்தியா அது முதல் 10ல வரையில. அமெரிக்கா, ஜெர்மனி அவர்களும் இல்லை. ஜப்பான், இந்தியா, ஜப்பான் சரி,
ஜப்பான் ஓகே. இந்தியா இல்ல. இஸ்ரேல் ஜீனா சரி, இஸ்ரேல் இல்ல. வாணி ரஷ்யா கனடா, ரஷ்யா சரி, கனடா இல்ல. பின்லாந்து அமெரிக்கா வராது. பெல்ஜியம் போலந்து அவ்வளவும் வராது. இப்பொழுது இதில் முதல் 10 நாட்டுல ஜப்பான் சீனா ரஷ்யா சரியானது. இப்ப ராஜினி நீங்கள் சொல்லி பாருங்க 2 நாடு திரும்பி. எதை சொல்றது? சுவிட்சர்லாந்து, சரி இங்க வாங்க. ராஜினி ஆஸ்திரேலியா, ஸ்வீடன். வேற என்ன? ஆஸ்திரேலியா ஸ்வீடனை சொல்றேன். ஸ்வீடன். ஸ்வீடன் ஆமா. ஆஸ்திரேலியா சரியானதா? ஓகே. அடுத்தது பத்மினி 2 நாடு சொல்லுங்க. கியூபா மற்றது முதல்ல என்ன நாடு சொன்னீங்க? முதல் வந்து அமெரிக்காவும் இப்ப சொன்ன நாடு கியூபா சொன்னேன் நான். சூடானா? கியூபா கியூபா கேக்குது. கியூபா. 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 ஓகே. அடுத்தது சொல்லுங்க. கியூபாவும் கியூபா சொன்னீங்க. அடுத்தது நான் தான் சொல்லணும். கோவாண்டு. கியூபா கியூபா சொன்ன நாடுகள் ஜப்பான் சீனா ரஷ்யா ஆஸ்திரேலியா வந்துட்டு நான் அப்போத சொன்னது பின்லாந்து சொன்னேன் நான். சரி. இப்ப நீங்க கியூபா உண்டு. மற்றது கியூபா என்ன சொல்றது, இஸ்ரேல் வந்துட்டுதோ. சரி, அத இஸ்ரேல் என்று போடுறோம். அடுத்தால் வாணி நீங்க சொல்லுங்க. வந்துட்டு போட்டுதோண்டு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சொல்லி பாக்குறேன். வந்துட்டு போக்கட்டும். நீங்க அப்படியே விடுங்க அவங்க கேட்டா. வாணி சொல்லுங்க. நான் சொல்றேன். இலங்கை சொல்லல தானே ஒரு தரும். அப்ப இலங்கையும் இலங்கை இந்தியாவிலேயே பெரிய நுண்ணறிவு படித்தவர்கள் இல்லையண்டா பிறகு இலங்கைக்கு போறீங்க. சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஓகே. இலங்கை ஈனாவில் வர அப்படி இந்த ஒன்று விஷயம் ட்ரை பண்ணட்டும். ரெண்டும் இல்ல. ஓகே. ஜேமலர் நீங்க 2 சொல்லுங்க. ஈரான் பாகிஸ்தான் சண்டை இல்லாத முன்னுக்கு நிக்கிறாங்களே. சரோஜினிய கேட்கல. சரோஜினி அக்கா பொறுங்க. நீங்க 2ஆம் நம்பர் நான் கீழே நின்று வரேன். இப்ப ஜேமலர் என்னென்ன சொன்னீங்க? ஈரான் பாகிஸ்தான். ஈரான் பாகிஸ்தான். ஆயுதங்களை கண்டுபிடிக்க நுண்ணறிவு தானே என்ன? ஈரான் சரியானது. ஓகே. ஈரான் சரியானது. நீங்க 2 பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. பாகிஸ்தான் அது வராது. ஓகே. அடுத்த நகுலபதி 2 சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு உதவி தந்து பிடிக்கிறேன். ஓகே. என்ன கேட்கல திருப்பி நகுலபதி. நான் சொல்றேன். தென்கொரியாவை சொல்லி பாக்குறேன். சிங்கப்பூர். வாழ்த்துக்கள். தென்கொரியா சிங்கப்பூர் 2ம் சரியானது. சரோஜினிய கேட்க. ஐயோ சரோஜினி அக்கா அவர் நம்பரை தந்தது இந்த கூத்துகள் காட்டாதீங்கன்னு சொல்லி உதுக்காகத்தான் நான் நம்பரே தந்தேன். நான் சரி 2வது சொல்லுங்க. நான் பெல்ஜியமும் சிங்கப்பூர் சொல்லியாச்சு. சுவிட்சர்லாந்துன்னு சொல்றேன். சுவிட்சர்லாந்தும் பெல்ஜியமும் 2ம் இல்லையோ. ஓகே. முதலாவது ஜெசி நீங்க 2 சொல்லுங்க. நான் தாய்வான் கொங்கோ. தாய்வான் கொங்கோங் அவர்களும் இல்லை. சரியா? சரி. இப்ப நான் உதவி தருவேன். அதை கேட்டு போட்டு தயவு செய்து பதில் சொல்லுங்க. இது ஒன்று வந்து இலங்கையர்களும் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள். அழகான ஒரு நாடு. இதுக்கு அங்கால இதுக்கு கடைசியில வர்றதுல வந்து ஆமண்டு முடியும். இது ஒரு என்னண்டு அத முழுசாக சொல்ல போனா நீங்க பிடிச்சிட்டீங்க. யாரும் ஒரு ஆளுக்கு சான்ஸ். கண்டம். சரி. அடுத்தது கொண்டுக்கு
நான் ஒரு சொல்லி சொல்லுவேன், அதை நீங்கள் மாத்திக்கொள்ளணும். யார், உடம்பு, ஆம். பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது ஒன்று சொல்லி முதல் யாரென்று சொல்றத வேறு ஒரு நாங்கள் பேச்சு மொழி சொல்லும் பொழுது என்னென்று கேட்போம். அது உண்டு. இது ஒரு ஐரோப்பா நாடு. உடம்பு என்பதற்கான ஒரு ஒத்த சொல்லு. சரி, ஆர்மேனியா. ஆர்மேனியா. வாழ்த்துக்கள். ஆர்மேனியா. கெட்டிக்காரர் அவங்க ஏழையில இருக்கிறாங்களே. ஆர்மேனியாக்காரர் ஏழையில இல்ல, அதுல நுண்ணறிவில இருக்கிறார்கள். அதுல ஒண்ணுங்க இல்லாதான். முதல் 10 இடத்துல ஆர்மேனியா 8வது இடத்துல இருக்கிறது. நல்ல தரவதான் ஆர்மேனியா. மற்றதுக்கும் ஆமண்டு தான் சொல்லி இருந்தேன். இது ஒரு கண்டமண்டும் சொல்லி போட்டேன். இதுக்கு மிஞ்சி நிறைய எங்கடவர்களும் இருக்கிறார்களும் சொல்லி உதவி தந்தேன். ஆஸ்திரேலியா தானே? ஆஸ்திரேலியா. அதை நான் சொல்லிட்டேனே. சொன்னவா சொன்னவர் எனக்கு சாரி ராஜாக்கு சரி போட்டு இருக்குமா? ஆஸ்திரேலியா சரி போட்டுட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம நாட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. ராஜனுக்கு முதலே நம்ம மார்க் பண்ணி இருக்கிறோம். இப்ப ஆஸ்திரேலியா வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்குது. வாணி சொன்னதோட 8 என்ன 2. இது ஒரு ஆசியா நாடு. ரெண்டுமே ஆசியா நாடு. சரி, அவ்வளவுதான் தரவு. ஒரு நாட்டுல நடு எழுத்துல மட்டும் 5 எழுத்தான ஒரு நாடு அரசன் 3வது எழுத்தில் வரும். கடைசி எழுத்து ஆமண்டு தான் முடியும். கடைசி எழுத்து ஆம். சில பேர் குட்டும் பொழுது இந்த பேச்சு வழக்கில் இப்படியும் சொல்லுவோம். இப்படி குட்டும் பொழுது சொல்லுவோம். சரி, ஆனா 3வது எழுத்து அரசன் என்ற ஒரு சொல்லு வரும். ஆசியா நாடு. மற்றதும் ஆசியா நாடு, ஃபேமஸான நாடு. ஓஹோ, மன்னிக்கவும். அந்த நாடு நகுலவதி சொல்லி இருந்தார். ஓகே ஓகே. அப்ப என்ன ஒன்றுதான் வர வேண்டிய நாடு. ஒன்றுதான். ஒரு மன்னிக்கவும், ஒன்று ஐரோப்பிய நாடு. அழகான நாடு. இங்கு அழகான பெண்களும் இருக்கிறார்கள். வந்தாட்டம் என்றதும் ஞாபகத்துக்கு வருவது. சரி, அவ்வளவுதான் தரவு. பிரேசில். யார் சொன்ன ஸ்பெயின்? ஜேமிலர். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, ஒன்று மட்டும் நீங்கள் சொல்ல வேணும். வந்துட்டது போல வாக்கு இல்லையா? மங்கோலியா என்பது அது மங்கு போட்டுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படாதான். மங்கோலியா என்பது சரி. முதலாவதாக சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஈரான், சிங்கப்பூர், ரஷ்யா, மங்கோலியா, ஆர்மேனியா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின். இதுதானா? இது நேற்றிரவு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் தான் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. சரிதானே? சரி, நேரத்தை கருதி கொண்டு நிப்பாட்டுவோம். இருந்தா கூட ஒரு கேள்வியா? என்ன பண்றா? ஒரு கேள்வியா? எல்லாரும் சொல்ற மாதிரி. சரி, எல்லாருக்கும் ஒன்றொன்று நல்ல சந்தர்ப்பம் தான். அப்படி தந்துதான் நான் தருகிறேன். எல்லாரும் சொல்ல வேணும் என்று நினைக்காங்க. சரி, இப்ப இதுவும் இந்த அடிப்படையில பருப்பம். பெண்கள் இராணுவத்துல அதிகமா இருக்கிற 10 நாடுகள். பெண்கள் இராணுவத்துல கவனமாக்குங்க. பெண்கள் இராணுவத்தில் இருக்கிற 10 நாடுகள். சரி, ஒரு சொல்லுங்க. முதல் சொல்லுங்க. ஒரு கண்டு ரஷ்யா. யார் சுப்ப சொன்னா? ரஷ்யாவா? ஜேமிலர். நீங்களா ரஷ்யா சொன்னீங்களா? ஆமாம், ஜேமிலர் ரஷ்யா. ஓகே, வாணி? இங்கிலாந்து சொல்றேன். இங்கிலாந்து, பிரித்தானியா. இங்கிலாந்து. ஓகே, அடுத்த கடவுள் சொல்லுங்க. ஜெர்சி. சொல்லுங்க. ஜெர்சி. இஸ்ரேல். இஸ்ரேல்.
உண்டா சொல்ற? ஒன்று சொன்னீங்க. அடுத்த Okay, அடுத்த சரி. நாலாவது ஆள் கடற்கண்டு ஒன்றை சொல்லுங்க. யாராவது பத்மினி கமலாந்தன். பத்மினி சொல்லுங்க. நான் வந்து வடகொரியா சொல்றேன். வடகொரியா. ராகினி ராஜினி சொல்லுங்க. நோர்வே சொல்றேன். நோர்வேயா? ஆமா. நோர்வேல பெண்கள் ராணுவம் அதிகமா இருக்குதா? சரோஜினி அக்கா. நான் பிரான்ஸை சொல்லி பார்க்க. பிரான்ஸ். ஓகே. நகுலபதி உங்களால முடிஞ்சா சொல்லுங்க. அப்ப உண்டு அவர் இல்லை. சரி. அடுத்த ராஜினி என்ன மட்டும் சொல்லுங்க போறங்க. இப்ப நீங்க சொன்னாதான் நான் வெட்டுவேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு சுகமா இருக்கும். ரஷ்யா இல்ல, இங்கிலாந்து இல்ல. முதல் 10 நாட்டுக்குள்ள வரையுது. அடுத்தால் இஸ்ரேல் சொன்னீங்க. இருக்கிறது. ஜெசி வாழ்த்துக்கள். பத்மினி வடகொரியா சொல்லி இருந்தீங்கள். என்னத்த சொல்ல. ஓகே. இல்லையா அங்க? சரோஜினி அக்கா அடுத்த பிரான்ஸ் சொல்லியிருந்தார். இல்ல. ராஜினி நோர்வே. சொல்லி பார்க்கட்டா? ஓகே சரி. ராஜினி நீங்க சொல்லுங்க. அவ சொல்லி இருந்தா பத்மினி யோசிச்சு பாருங்க. பத்மினிக்கு மட்டும். ஓகே. ராஜினி சொல்லுங்க. ரஷ்யா சொல்லி பாருங்க. ரஷ்யா தான் முதல் கேம்ல சொல்லி இருந்தேன். சரி, நான் எழுதி வச்சேன். ஓகே. என்ன மட்டும் சொல்லுங்க. இப்ப பாத்துக்கொள்ளுங்க. ஆக இதுல வந்தது ஜெசி சொன்ன இஸ்ரேல் மட்டும் சரியானது. ரஷ்யா, இங்கிலாந்து, வடகொரியா, பிரான்ஸ், நோர்வே இல்லையா? ஓகே. அமெரிக்கா. தென்னாப்பிரிக்கா. சொன்ன நீங்க ராஜினி என்ன? ஓகே ஓகே நன்றி. அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த பத்மினி. நான் உங்களுக்காகத்தான் முதல் உதவியே சொன்னான். நீங்கள் என்னத்துக்கு நான் சொல்லி இருப்பேன் சிந்திச்சு பார்த்து இருக்கோம். தனியா கொரியாவை சொல்லவோ? ரஷ்யா கொரியா ரஷ்யா ரஷ்யா தானே திருப்பி சொல்றீங்க. ரஷ்யா தானே முதல் சொல்லி இருந்தார். இல்ல இல்ல நான் கொரியா சொன்னேன். நீங்கள் சொன்ன நீங்கள் வட கொரியா. அதுக்குதான் உங்களுக்கு உதவி சொல்லி இருந்து. அதான் கொஞ்சம் மாத்தி நீங்க சரியா இருக்கும்ன்றதுதான் முதல் சொன்னேன். ஓகே. சொன்னவ தனியா கொரியான்னு அதான். ஜெசி சொல்லுங்க. சீனா. சீனா. சீனாவா? அதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது பாணி சொல்லுங்க. அப்ப நாடுகளும் வராது இதுக்கு பொம்பளைல. நான் இந்தியாவை சொல்றேன். காஷ்மீர் எல்லாம் இருக்குதானே. பெரிய பெரிய நாடுகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நீங்கள் மாத்தி சொல்லுங்க. பாணி சொல்லுங்க. இந்தியா, காஷ்மீர். இந்தியாவா? சரி, அதை விட்டுட்டு அடுத்தால் ஜெயமலா சொல்லுங்க. விட்டுட்டு இப்ப பிரச்சனை நடக்கிற நாடு தானே பார்க்கணும். பெண்கள் இருக்கிறது இல்லையா தானே. அதுக்குள்ளாயும் இருக்குதான். ஆனா அந்த நாடுகள் இல்லையா? இல்ல முஸ்லிம் நாடுகளுக்கு வராது கடைசி மட்டும். மற்ற நாடுகள் பெரிய நாடுண்டா அதைத்தான் வேற என்ன இந்தியா அமெரிக்கா. நீங்கள் சரி இப்ப கிராசண்டா நினைச்சு போட்டு நெதர்லாந்துல என்னத்த சொல்லுவீங்க நினைச்சு போட்டு ஒரு ஐரோப்பா நாடை சிந்திச்சு பாருங்க அடுத்த தரத்துல. சரி, அது பெரிய பெரிய கண்டமாக இருக்கிறது கொண்டு இந்த நாட்டிலேயும் முதல் நீங்கள் சொன்ன ஒரு பதில் ராஜினி சொல்லியிருந்த அந்த கண்டமும் சொல்லியிருந்த அந்த நாட்டும் பக்கத்துல அதுக்கு கிட்ட உள்ள நாடுகளும் இருக்கிறது. யார் சொன்ன? நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்து. ஹங்கேரி. நியூசிலாந்து என்பது சரியானது. ஓகே.
வாணி கடை ரெண்டு தாரண்டான்னு சொல்லுங்க. அடுத்தது சொன்னாக்கள் ஹங்கேரி சரியா? ஹங்கேரி ஹங்கேரி சரியானது. சரோஜினி அக்கா அதை பார்த்துட்டா பாத்தீங்களா? அவ முதலும் சொல்லி சரியானது. ஓகே, இனி அடுத்தால் சொல்லுங்க. பெரிய கண்டம் எல்லாம் சொல்லி சொன்னேன். உழவு உதவி தந்து நீங்கள் பிடிக்கலாண்டா முதல் கல்விக்குன்னு சொல்லி இருந்தார் ராஜினி. அப்ப நைஜீரியா லண்டன் சரி வரும் வருமோ? பிரித்தானியா சரி. ஒருத்தரும் சொல்லாட்டி நான் சொல்லுவேன். பிரித்தானியா சொல்லுங்களாம் பரவாயில்ல. பிறங்கோ டென்மார்க் இது இல்ல. ஓகே, நான் சொன்னவே அடுத்த ராஜினி என்ன மட்டும் சொல்லுங்க. பிரித்தானியா வந்ததா? பிரித்தானியால இங்கிலாந்து வந்தது. இங்கிலாந்து அந்த லாந்திற்கு நியூசிலாந்து சொல்லியிருந்த சரியானது. ஜெசி ஒன்று சொல்லுங்க அப்பண்டா கண்டு. ஒருத்தரும் சொல்லாட்டி நான் ரொம்ப சரோஜினி அக்கா ஜெசி நீங்க ஒன்று சொல்லுங்க. ஜெசி தான் சொல்லு. ஆஸ்திரேலியா. வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலியா வந்தது இப்ப முதல் சொல்லிட்டேனே. முதல் கேள்விக்கு அது முதல் கேள்விக்கு முதல் கேள்விக்கு சொன்னதுக்கு தான் சொல்லி பாதிக்க பெண்களை அதையும் அதுக்கு கிட்டவும் சொல்ல சரி. சரி, இப்ப உலகம் வந்துடுது. சரி, இப்ப புள்ளிகள் இல்லை. சரோஜினிகா சொல்லுங்க. அப்ப மிச்ச நாடுகளை இஸ்ரேல் சொன்னவையா? அதுதான் சொல்ல எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லணும். ஓகே, முதல் இஸ்ரேல். ஜெசி நான் சொல்றேன். மோல்டோவா. ஓகே. கிரீஸ். ஓகே. ஆஸ்திரேலியா. அடுத்தது நியூசிலாந்து. எட்டாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. ஓகே. பல்கேரியா. பல்கேரியால இருக்கிறாங்களா? 10வது பல்கேரியா. இங்கிலீஷ்ல இதுல சொல்லும் போது புல்கேரியான்னு தான் சொல்லுவார்கள் கூடுதலாக. பல்கேரியாவே அதைத்தான் நான் அங்க ஆக்களும் குறைவு ராணுவ பொம்பளைகள் இருக்கணுமோ? இது சண்டையோட நடக்கிற இல்ல. சண்டை நடக்காத பொம்பளைகள் கூட ராணுவத்துல அதிகமாக இருக்கிறதுல புல்கேரியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கிரீஸ், மால்டா, ஹங்கேரி, தென்னாப்பிரிக்கா, இஸ்ரேல், தென்கொரியா. நான் சரியானது சரி போட்டு இருக்கிறேன். பத்மினிக்கு நான் வடகொரியான்னு சொன்னதுக்காக தான் அவருக்கு உதவி கொடுத்தேன். அதை சிந்திச்சு பாருங்க. ஓகே செல்வியாக்கா, உக்ரைன்ல இல்லையா பெண்கள்? இல்லை, 10 பெண்கள் இருக்கணும். பெண்கள் இருக்கணும். அதிக ராணுவத்தில் அதிகமாக. ஓகே, குறைவு. அது குறைவாக நாடுகளே இருக்கணும் தானே. இந்த நாடுகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி இதனை தெரிவித்து, உங்களது புள்ளிகள் எல்லாம் பாமுகத்திலும் முகப்புத்தகத்திலும் போட்டிருக்கிறேன். அதுகளை பார்த்து கொள்ளுங்கள். சரி புள்ளிகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று உங்களையும் கேட்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் உங்களை கடந்தது பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கேள்விக்கணையோடு சந்திக்கின்றேன். நன்றி அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். குறைந்த சொல் விளையாட்டு அல்ல கேள்விக்கணைகள் தொகுப்போடு செல்வி தியானந்தன் அவர்கள். நன்றி, வணக்கம்.